நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும்போது, இந்த மாதம் சரியான பாதைகளை, தவறான விஷயங்களை விலக்கி விட்டுட்டு சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. புதிய புதிய திட்டங்கள் என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பீங்க அப்படிங்க சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக பல முயற்சி எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி கிடச்சிச்சா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்திருக்க சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை இப்போ என்ன பண்ண போகுதுன்னா மாறுது. நீங்கள் அப்படியே ப்ராப்பராக பிளான் பண்ணுவீங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே போகணும், இந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை முடிச்சு இங்கே வரணும், இதனால் இவங்களுக்கு நன்மை, இவங்களால் நமக்கு நன்மைன்னு பக்கா பிளான் போட்டு செய்யக்கூடிய ஒரு பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய போகிறீங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே என்ன பண்ண போகுது, சரியான பாதையை நோக்கி போகுது. நீண்ட நாள் ஒரு நண்பரை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டா போதும், அவர் எல்லா வேலையும் செயல்படுத்துவார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கிறது ஓகே. ஆனால் இந்த நண்பருக்கு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இந்த தோழியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்புடன் ஆர்வமாக இருந்த உங்களுடைய நட்பு உங்களை தேடி பேசக்கூடிய வாய்ப்பு. இல்லை மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா, நம்ம தளபதி படத்தில் நம்மளுடைய ரஜினி சாரும் மம்முட்டின் சாரும் 2 பேரும் எவ்வளோ ஒரு இணைப்பிரியா நட்பில் இருந்தாங்களோ அவ்வளோ தூரம் பாசமாக இருந்த நட்பு சற்று விலகி இருந்திருக்கு. அந்த நட்பு மீண்டும் சேருமா, நண்பர்களுடன் மீண்டும் உங்களுடைய பயணம் தொடருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாள் நட்பு மீண்டும் உங்களை தேடி பேசுவாங்க அப்படிங்கிறது உண்மை. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அழுத்தங்கள் குறையும். வீட்டுக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், என் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வீட்டுக்கு போகவே முடியல, மனசுக்குள்ளே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அம்மாவை போய் பார்க்கவே இல்லை, அம்மாவை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பாவை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், ஆனால் பார்க்க முடியலங்கிற வலி இருக்குது அப்படின்னா உறுதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருங்க, எந்த நாட்டில் இருங்க அப்படிலாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கிரகங்கள் அதற்கான என்ன பண்ணுவாங்க, சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்கங்கிறது உண்மை. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் தான் கிடைக்க போகுது. இதில் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், தனுசு ராசி குழந்தைகள்னாலே அம்மா குழந்தை தான். என் அம்மா என் அம்மா என் அம்மா என் அம்மா 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 அம்மான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சில தனுசு ராசி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய அன்பு எதிர்பார்த்த அளவு கிடச்சிருக்காது. அம்மா உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் கூட பிறந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கு
சரி இவன் தானே, இந்த பொண்ணு தானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக இருந்துருவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு வழி வரும். அக்காவுக்கு கொடுத்த ஒரு மதிப்பு, தங்கச்சிக்கு கொடுத்த மதிப்பு, அண்ணனுக்கு கொடுத்த மதிப்பா, தம்பிக்கு கொடுத்த மதிப்பை ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க, நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன்ல, ஏன் எனக்கு காட்ட மாட்டீங்கன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு ரொம்ப அதிக அழுத்தத்தை கொடுத்துக்கிறதுக்குன்னா அது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அந்த அழுத்தம் விலகி உங்களுடைய அம்மா உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி தருதுங்கிறது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற போகிறீங்க. உங்களுடைய சொந்த தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது என்பது உண்மை. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது வில்லங்கள், ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதம் முதல் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், தெளிவான முடிவு. இந்த முடிவில் யார்கிட்டையும் போய் கருத்துக்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு சொல்லி பட்டுச்சுன்னா, உங்களுடைய உள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, யார்கிட்டையும் எந்த கருத்தும் கேட்காமல் தெளிவான முடிவில் தெளிவாக இருந்தீங்கன்னா வெற்றி. தெளிவான முடிவில் குழப்பத்தை கொஞ்சம் உண்டு பண்ணிங்கன்னா தடுமாற்றம் என்பது ஏற்படும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருங்க. உறுதியாக தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா விதமான விஷயங்களிலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தன பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களில் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான் அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம்,
அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.